ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ், அதாவது மாறுபாடுகளின் வரைபடங்கள்ங்கிற டாபிக்ல ஒரு சம் தான் பார்க்க போறோம். அதுல எதிர்மாறுபாடுல ஒரு சம் பார்க்கலாம். என்ன சம் பாருங்க. ஒரு போட்டியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசு தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. அதாவது ஒரு ஸ்கூல் ஒரு போட்டி வைக்கிறாங்க, அதுக்கு பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறேங்கிறாங்க. அது எவ்வளவு பார்ட்டிசிபென்ட் கலந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சமமா பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 பேர் தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 150 ரூபா கொடுப்போம். 4 பேர் கலந்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 90 ரூபா கொடுப்போம். 6 பேர் கலந்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 60 ரூபா கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு டீடைல் அந்த ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணுது. இந்த கொஸ்டினுக்கு நம்ம விகித சம மாறிலி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஒரு வரைபடம் வரைஞ்சிட்டு ஒருவேளை 12 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கிராஃப் சம் அப்படின்னாலே டோட்டலா நம்ம 5 ஸ்டெப்பா நம்ம இதுக்குரிய தீர்வை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எப்பவுமே அட்டவணை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2ஆம் ஸ்டெப் என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்கணும். 3ஆம் ஸ்டெப் அதுக்குரிய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். 4ஆம் ஸ்டெப் புள்ளிகள் எடுத்து எழுதணும். கடைசி ஸ்டெப் தீர்வு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டவணை. கொஸ்டின்லயே அட்டவணை கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த அட்டவணை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை எக்ஸ், ஒவ்வொரு பங்கேற்பாளரோட தொகை ஒய். சரிங்களா? இது ரூபாய், அதனால ரூபாய் போட்டாச்சு. அடுத்து என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. அப்ப இது என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடு. இதுக்குரிய சமன்பாடு என்னன்னா xy ஈக்குவல் டு கே. இதுல கே வேணும்னா xy ஒய்யும் பெருக்கணும். கே ஈக்குவல் டு xy எழுதிட்டு எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கிறோம். எது எக்ஸ்? 2ங்கிறது எக்ஸ், 150ங்கிறது ஒய். 2ஐயும் 150ஐயும் பெருக்கணும்னா 360. இந்த கண்டுபிடிச்ச கேவோட மதிப்பை கொண்டு போய் திரும்ப சமன்பாட்டையே பிரதியிட்டீங்கன்னா xy ஈக்குவல் டு 360ங்கிறத இந்த சம்முக்குரிய சமன்பாடு. அடுத்து புள்ளிகள்ங்கிறது என்ன? xy ஒய்யையும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா புள்ளிகள் கிடைச்சது. இப்ப புள்ளிகளே எழுதியாச்சு. அடுத்தது தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படம் வரையணும். படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்க. எக்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்பர் அட்டவணையில் என்னன்னா 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ல ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஒய்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்பர் என்னன்னா 180. அதனால இதுல எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 10 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ல ஒன்னொன்னா, ஒய்ல 10 எடுத்துக்கிறோம். இது யாரை குறிக்குதுன்னா பங்கேற்பாளர்களோட எண்ணிக்கையை குறிக்குது. இது எதை குறிக்குதுன்னா ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் தொகையை குறிக்குது. ஸோ இது ரெண்டையும் அங்கேயே எழுதிடணும். எக்ஸ் அச்சு எதை குறிக்குது, ஒய் அச்சு எதை குறிக்குதுங்கிறத எழுதிடணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன எழுதணும்? அளவு திட்டம் எழுதணும். சோ அளவு திட்டம் எப்படி எழுதிக்கிறோம்னு பாருங்க. எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன்னொன்னா எடுத்திருக்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்டது யாரை குறிக்குதுன்னா பங்கேற்பாளர்களை குறிக்கிறதுனால எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு பங்கேற்பாளர். அதே மாதிரி ஒய் அச்சுல நம்ம ஒரு சென்டிமீட்டர்லயும் 10 எடுத்து அது தொகையை குறிக்கிறதுனால அதோட அழகு என்னன்னா ரூபாய். ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 ரூபாய். சரிங்களா? அளவு திட்டம் போட்டாச்சு. இப்ப படம் வரையலாம். ஃபர்ஸ்ட் புள்ளி குறிக்கணும். 2,180. 2,180 எங்க வரும்னு பாருங்க. எக்ஸ்ல 2, ஒய்ல 180. சோ 2,180 குறிச்சாச்சு. அடுத்த புள்ளி என்ன? 3,4,90. சோ எக்ஸ்ல 4, ஒய்ல 90. சோ 4,90. அடுத்த புள்ளி என்ன? 6,60. அடுத்தது 8,45. எக்ஸ்ல 8க்கு நேரு, 45ங்கிறது 40, 50க்கு நடுவுல இருக்கும். சோ 8,45. அடுத்த புள்ளி என்ன? 10,36னா 10 எடுத்திருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு சின்ன கோடு ஒன்னொன்னா குறிக்குதுன்னு அர்த்தம். சோ 30க்கு அப்புறம் 6 சின்ன கோடு தாண்டி இருக்கிறதா 36. சோ 10,36 குறிச்சிடுறோம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு வளைவரை வரைஞ்சிட்டு இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதனுடைய விகிதசம மாறிலி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச கேவோட மதிப்பு தான் விகிதசம மாறிலி. சோ விகிதசம மாறிலி கே ஈக்குவல் டு 360ன்னு எழுதியாச்சு. 2வது கொஸ்டின், 12 பங்கேற்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னு கேக்குறாங்க. சோ பங்கேற்பாளர்கள்ல 12 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு இல்லையா? சோ இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணணும். சோ படம் நம்மளுக்கு இந்த புள்ளியோட முடியறதுனால இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். சோ இதுவரையில வரைஞ்சிக்கணும். இப்ப 12ல இருந்து ஒரு கோடு போட்டு அது வளைவரை எங்க டச் பண்ணுதோ அங்கிருந்து நம்ம மறுபடியும் இங்க ஒய்எச்சுக்கு ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அது 30ல போய் சந்திக்குது. சோ 12 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னா 30 ரூபா கிடைக்கும்.